ஜோதிடம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்செரை ராஜா வகணேஷ். இந்த பதிவுல 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்க்கலாங்க. இன்னைக்கு ஐப்பசி மாதம் 27ஆம் நாள் நவம்பர் 13 புதன்கிழமை, திரையோதசி திதி, பிரதோஷம் இன்னைக்கு. ஓகேங்களா? பிரதோஷம் மிக மிக சிறப்பான நாள். உங்களுடைய எண்ணங்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா தொழில் தொடர்பான விஷயங்கள், இது எல்லாமே நல்லபடியா இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா குடும்பம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படின்னா பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. பிரதோஷம் அன்னைக்கு ஈவினிங் 4:30 மணி முதல் 5:45 மணி முதல் அந்த டயத்துல போய் சிவபெருமான் தரிசனம் மிக மிக சிறப்பு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிரதோஷமே நந்தி பகவானுக்கு தான் எல்லா சிறப்புமே. ஓகேங்களா? அப்போ நந்தி பகவான் வழிபாடு பண்ணுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த நந்தி பகவானுக்கு அருகம்புல் மாலை போடுங்க. பச்சை அரிசியில வெல்லம் கலந்து நந்தி பகவானுக்கு ஒரு நெய்வேத்தியமா கொடுங்க. நந்தி பகவான் வழிபாடு மிக மிக சிறப்பு. நந்தி பகவான் பாடல்கள் பாடுறது இதுவுமே மிக மிக சிறப்பு. அப்போ நந்தி பகவான் வழிபட்ட பிறகு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபர்ஸ்டே என்னன்னா நந்தி பகவானுக்கு தான் அபிஷேகமே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ நந்தி பகவான் தான் இன்னைக்கு பிரதோஷ நாள் அன்னைக்கு நந்தி பகவான் தான் மிக மிக முக்கியமான விஐபி. அப்போ நந்தி பகவான் வழிபாடு முக்கியமான விஷயம் நந்தி பகவான் வழிபாடு. அதுக்கடுத்த சிவபெருமான் வழிபாடும் பண்ணுங்க. கோயிலில் இருக்கிற அம்பாள் வழிபாடும் பண்ணுங்க. சிவபெருமானை தான் வழிபட்டுட்டோம், நம்ம வந்துடலாம் அப்படின்னு தயவுசெய்து வராதிங்க. எப்பயுமே கோவிலுக்கு போனோம் அப்படின்னா அங்க இருக்கிற பெருமாள், தாயார், அதே மாதிரி சிவன் கோயிலுக்கு போனோம்னா சிவபெருமான், அம்பாள், நந்தி, இவங்களை எல்லாரையுமே வழிபட்டு வரணும். விநாயகர் பெருமான், முருகப்பெருமான், அதுக்கப்புறம் கால பைரவர், ஒவ்வொரு கோயிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பைரவர் இருப்பாங்க. இந்த பைரவர் வழிபாடு, நவகிரக வழிபாடு, இது எல்லாமே முடிச்சுட்டு தான் வரணும். அங்க என்னென்ன சன்னதிகள் இருக்கோ எல்லா வழிபாடும் பண்றதா மிக 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 நல்லது. ஓகேங்களா? இதுமாரி பண்றது மிக மிக சிறப்பு. அதாவது கோவிலுக்கு போறதே என்னன்னா ஒரு குடும்பத்தை பார்க்க போற மாதிரி தாங்க. ஓகேங்களா? அந்த குடும்பத்துல போயிட்டு அந்த குடும்பத்துல இருக்க தலைவர்கிட்ட மட்டும் நீங்க பேசி வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற யாருக்கு உங்களை தெரிய போகுது. அதே மாதிரி தான் எல்லாருக்கூடயும் குடும்பத்தில் இருக்கிற அந்த சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரு கூடயும் நம்ம பழகணும் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படா இவருக்கு நம்ம வீட்டுக்கு வருவான்னு நினைப்பாங்க இல்லையா? அது மாதிரி தாங்க கோவிலுக்கு போறதும். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இன்னைக்கு ரேவதி நட்சத்திரக்காரங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. இன்று யோகம் சரியில்லை. நல்ல நேரம் காலையில 9 மணி முதல் 10:30 மணி வரை, மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரைங்க. சூலம் வடக்கு பக்கம் பயணம் பண்றவங்க பால் சாப்பிட்டுட்டு போங்க. அதன் மூலமாக சூலத்தினால் வரக்கூடிய தொல்லைகளிலிருந்து விலகலாம். 12 ராசிகளுக்கான ராசி பலன் பார்க்கலாம். மேஷம், வாகன செலவு, புதிய வேலை வாய்ப்பு. ஓகேங்களா? வாகனம் சார்ந்த ஒரு செலவுகள் இருக்கு இன்னைக்கு. அதே டைம்ல பார்த்தீங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி கொண்டு வரும். ரிஷபம், இடமாற்றம், உயர் பதவிகள், மனதுக்கு இணைய நிகழ்வுகள். இடமாற்றம் உண்டுங்க. ரொம்ப நாளா ஒரு ஆபீஸ்ல இருக்கிற நீங்க டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, சில பேருக்கு பார்த்தா உயர் பதவிகள், நமக்கு அப்புறம் வந்தவங்க எல்லாம் உயர் பதவிகள் கிடைச்சி போயிட்டாங்க. நம்ம இன்னுமே இதே ஆபீஸ்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கமே, மனசு கஷ்டப்பட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த கஷ்டமே இனிமே பட தேவையில்ல. உயர் பதவிகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும். இல்லை அப்படின்னா அது சார்ந்த முயற்சிகள் இன்னைக்கு இறங்குவீங்க. நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். மனதுக்கு இனிய நிகழ்வுகள் எல்லாமே நடக்க போகுது இன்னைக்கு. மிதுனம், வீடு வாகனம் வாங்கும் முயற்சிகளை இறங்குவீங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ஒரு வீடு வாங்கலாம்ப்பா, ரொம்ப நாளா எவ்வளவு நாளா தான் அந்த வாடகை வீட்டுல இருக்கிறது. இல்ல அப்படின்னா ஒரு வாகனம், வேலைக்கு போயிட்டு இருக்கோம், வேலைக்கு போனா கூட கரெக்டான டயத்துக்கு போக முடியல, இப்படி ஒரு சங்கடங்கள் இதெல்லாம் இருக்கு. பக்கத்துல வேலைக்கு விட்டுருங்க, பக்கத்துல யாராவது ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போனா கூட ஒரு பஸ் ஏறி போக வேண்டியதா இருக்கு, இல்ல ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சு போக வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா நடந்து போக வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா யார்கிட்ட ஒரு பைக் இரவல் கேட்க வேண்டியதா இருக்கு. அவங்க என்னடா ஒரு டைம் தர்றாங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா மூஞ்சியை பாக்குறாங்க. அப்போ நம்மளே ஒரு வாகனம் வாங்கிடலாம், ஒரு சின்ன ஒரு பைக் வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. அதே டைம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், தொழில் மூலமா சில பிசினஸ் விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு நடக்கும். கடகம், சுபகாரிய நிகழ்வுங்க, நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். சுபகாரியங்கள், திருமணம் தொடர்பான நிகழ்வுகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா, இந்த சுபகாரியம் தொடர்பான நிகழ்ச்சிகள் நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகளின் வெற்றிகள். ஓகேங்களா? அதான் ரொம்ப முக்கியம். நீங்க எது சார்ந்த முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்களோ அதுல வெற்றிகள் உங்களுடைய கைகளுக்கு இன்னைக்கு சேரும். சிம்மம், எதிர்பாராத விரயங்கள். வருமானம் உண்டு, ஆனா வருமானம் உண்டு, எதிர்பாராத விரயங்கள் தான். இப்படி ஒரு செலவு நடக்குமான்னு எதிர்பார்த்துக்க மாட்டீங்க, திடீர்னு ஒரு செலவு ஒண்ணு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வருமானம் உண்டு, நீங்க பாக்குற வேலையில வருமானம் வரும். அப்போ இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு பூர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால பூர நட்சத்திரக்காரங்க மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்னைக்கு.
சிம்மம், ஷேர் மார்க்கெட்டில் லாபம். ஓகேங்களா, ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, அந்த ஷேர் மார்க்கெட்ல பண்றவங்களுக்கு வந்து இன்னைக்கு நல்ல லாபம் வரப்போகுது. அது மட்டும் இல்லைங்க, நீங்க பண்ற தொழில், நீங்க பண்ற பிசினஸ், அந்த பிசினஸ் வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, அதுலயும் லாபம் இன்னைக்கு தேடி வரும். துலாம், எதிரிகளால் தொல்லை, விரயங்கள், பயணங்கள். ஓகேங்களா, எதிரிகளால் வந்து ஒரு தொல்லைகள் இருக்கு. இந்த ஆள் வந்து நமக்கு இதே மாதிரி பண்ணியிருப்பானான்னு நம்ம நினைச்சு பார்த்துக்க மாட்டோம். அதே டைம்ல விரயங்களும் இருக்கு, செலவுகள் கவனமா இருந்தாங்க, பயணங்களும் இருக்கு, தொழில் தொடர்பான பயணங்கள் எல்லாமே போவீங்க. அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். விருச்சிகம், சுபகாரிய நிகழ்வுகள், நினைத்த காரியங்களில் வெற்றி, பதவி உயர்வு இருக்குங்க உங்களுக்கு இன்னைக்கு. ஓகேங்களா, சுபகாரிய நிகழ்வு, நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. விருச்சிகத்துக்கு நினைத்த காரியங்களில் வெற்றி, நீங்க என்ன வேலை நினைச்சீங்களோ அதுல வெற்றி, பதவி உயர்வுகள், வேலையில இருக்கவங்களுக்கு வந்து பதவி உயர்வுகள் வரும். இல்ல அப்படின்னா அது சார்ந்த முயற்சிகள், அது சார்ந்த விஷயங்கள், இது எல்லாத்துலயுமே வந்து நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணுவீங்க. தனுசு, வாகனம் வாங்கும் முயற்சி, தொழில் தொடர்பான கடன், வாகனம் வாங்குறதுக்கு வந்து முயற்சிகள் பண்ணுவீங்க. ஆல்ரெடி வந்து ஒரு பைக் ஒன்று இருக்கு, அது வந்து சரியில்லை, ஓகே, அதை வந்து அதை பழைய விலைக்கு வித்துட்டு நம்ம வந்து புதுசாக ஒரு வாகனம் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்குவீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான கடன், அந்த பிசினஸ் வந்து பெரிய லெவலில் கொண்டு வரணுங்கிறதுக்காக அது சார்ந்த ஒரு கடன் வாங்குவீங்க இன்னைக்கு. மகரம், முயற்சிகளில் வெற்றி, எதிர்பாராத நன்மைகள்ங்க. ஓகேங்களா, உங்களுடைய முயற்சிகள் எது சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க தாங்க, அந்த முயற்சிகளை வெற்றி, எதிர்பாராத நன்மைகள். கும்பம், பேச்சின் மூலமாக வருமானம், உங்களுடைய பேச்சுக்கள் மூலமாக வருமானம். மேடை பேச்சாளர்கள் இருக்காங்க, இல்ல பின்னா வந்து ஆர்ஜே, இது மாதிரி அதை பேச்சு வச்சே வந்து சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா, ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாக வருமானம் உங்களை தேடிக்கொண்டு வரும். ஆனா எதிர்பாராத சில எதிரிகள் மூலமாக சில தொல்லைகளும் இருக்கு, அதனால கவனமா இருந்தாங்க. மீனம், கூட்டு தொழில் மூலம் லாபம், தாய்மாமன் மூலமாக உதவி இல்லைங்க. கூட்டு தொழில் பண்ணவங்களுக்கு வந்து லாபங்கள் வரும். அதே டைம்ல பார்த்தீங்கன்னா தாய்மாமன் மூலமாக நல்ல நல்ல உதவிகள் எல்லாமே உங்களை தேடிக்கொண்டு வரும். இது வரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முக்கியமா கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.